கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியணும். பொரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி சவுச்சவுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, வெங்காயம் அந்த பதத்துக்கு நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வெங்காயம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். நீங்கள் தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே அது வதப்பட்டுரும். எப்பவுமே தக்காளி வெங்காயம் போடும்போது உப்பு ப்ளஸ் வந்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அது வதங்கிடும். ரொம்ப நேரம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்காது. அதுக்காக தான் நான் தக்காளி சேர்க்கும் போதே உங்களுக்கு நான் உப்பு சேர்த்து நான் வதக்கி காட்டுறேன். ஒரு சிலர் லாஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க. நான் வந்து இதோடு சேர்த்து வதக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். அதேமாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆச்சி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அரைச்சி மிளகாத்தூள் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் ஆச்சி மிளகாத்தூள் மட்டும்தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆச்சி மிளகாத்தூள் யூஸ் பண்ணி இப்போ தான் கொஞ்சமாக போட்டால் போதும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இட்லி சாம்பார் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, நார்மல் காரமாக இருந்தால் போதும். ஏன்னா அப்படி காரம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு டிஃபன் சாம்பார் மாரி ஆகிடும். நல்லா வதக்கிட்டு இருக்கணும். மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா சேர்த்து வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா விடாமல் வதக்கிட்டே இருக்கணும். விடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பாருங்க உப்பு போட்டதுனால சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வந்துச்சு. சிறுபருப்பு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம். சிறுபருப்பு எடுத்தால் தான் நம்ம சீக்கிரமாகவே அது வேகும் சாம்பார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடணும் சாம்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம திட்டமாக தான் பருப்பு